பீகார்ல இப்ப அக்டோபர் நவம்பரோட சட்டப்பேரவையினுடைய பதவிக்காலம் முடியுது. அதுக்குள்ள அவங்க தேர்தலை நடத்தணும். 2-3 மாதங்களே இருக்கும்போது அவசரமாக வாக்காளர் பட்டியலை திருத்துகிற ஒரு மாபெரும் எக்ஸசைஸ் அதை இப்ப தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருக்கிறது. அதுக்கு பேரு SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். வாக்காளர் பட்டியல் திருத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. சிறப்பு தீவிர திருத்துதல் அப்படிங்கிற வார்த்தை இதுல இருக்கு. இதுல என்ன பிரச்சனைகள்னா நிறைய சந்தேகங்கள் இதுல வருது. இப்ப இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் ஒரு சீரீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ஃபார்ம்ஸ் இது எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஜூன் 24 தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்காக என்னெல்லாம் வெளியிட்டது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு பிரமிப்பாக இருக்கும். இப்ப இதனுடைய கால வரம்பை பார்த்தீங்கன்னா தான் எதிர்கட்சிகள் எழுப்புகிற அந்த எச்சரிக்கைங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது தெரியும். ஏற்கனவே சொன்னதை போல இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்ட பத்திரிகை செய்தி, பிரஸ் நோட், அது ஜூன் 24 என்னைக்கு தொடங்கணும் அப்படின்னா ஜூலை 1 இந்த ரிவிஷன் தொடங்கணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சில நாட்கள் தான் இருக்கு. இந்த நாட்களுக்குள்ள தேர்தல் அதிகாரிகள் இந்த படிவங்களை பூரா டியூப்ளிகேட்ல பிரிண்ட் பண்ணணும். அதை பூத் லெவல் அதிகாரிகளுக்கு கொடுக்கணும். பூத் லெவல் அதிகாரிகள் இந்த படிவங்களை எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு பிறகு பூத் லெவல் அதிகாரிகள் ட்ரைனிங் பெற்ற பிறகு இந்த படிவங்களை வீடு வீடாக வாக்காளர் பட்டியலை வைத்துக்கொண்டு சரிபார்த்து கொடுக்கணும். வாக்காளர்களை ஃபில்அப் பண்ண வச்சு அந்த ஃபில்அப் பண்ண ஃபார்மை இவங்க திருப்பி வாங்கி அதை வெரிஃபிகேஷன் செய்யணும். இது பூத் லெவல் அதிகாரிகள். இவங்க செஞ்சதுக்கு பிறகு இவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை சரிபார்ப்பது. அதே போல வாக்குச்சாவடிகள் இருப்பது போதுமா, மாற்றி அமைக்கணுமா, கூடுதலா வேணுமா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் முடிவு செய்வது. கடைசியாக வாக்குச்சாவடிகளோட பட்டியலை இறுதி செய்வது. வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முதல்ல ஒரு நகல் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதுக்கு பிறகு இறுதிப்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். நகல் வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியிடணும்? அதுக்கு டெட்லைன் ஆகஸ்ட் 1. ஃபைனல் வாக்காளர் பட்டியல் செப்டம்பர் 39. இந்த 2 மாத காலத்துல நம்ம வாக்காளர்கள்லாம் என்னை வாக்காளராக சேருன்னு சொல்லணும், டெலீட் பண்ணுன்னு சொல்லணும், அல்லது ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா அதை சொல்லணும். இது பூரா இந்த 2 மாத காலத்துல நடக்கணும். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாலே இதெல்லாம் நடக்கிற காரியமா? இது உண்மையிலேயே வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு செய்யப்படுகிறதா, அல்லது இதுல கோல்மால் பண்ண வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விங்கிறது வருது.